அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டே இன் மை லைஃப். ரொம்ப நாளாக வந்து டே இன் மை லைஃப் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கவே முடியல. ரம்ஜானில் நினச்சா, அப்புறம் ஈத் vlog வச்சு போடலாம்னு நினச்சா, எல்லாமே எடுத்திருந்தேன். பட் கிளிப்பிங்ஸ் எதுவுமே நல்லா வரல. சரி, அதனால் இன்றைக்கி ஒரு ப்ராப்பர் வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டீ போட்டுட்ருக்கேன். ஸோ நான் ஒரு பயங்கரமான டீ லவர். நீங்கள் ஒரு டீ லவரா இல்லை காஃபி லவரா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ரொட்டீனில். நான் வந்து மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மாட்டேன். எப்போயாச்சும் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். ஸ்கிப் பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டையும். ஆனால் அது ரொம்ப தப்புன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் வந்து ஹாலிடேஸ் போயிட்டுருக்கனால சுத்தமாக வந்து எந்திரிக்கவே முடியல. பயங்கர லேசியாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக ஃபோனை நோண்டிட்டு காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது, இது மாதிரி ரொட்டீனே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இனிமேல் ரொட்டீனை மாற்றணும்னு வேறு நினச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி ஒரு லேசியான பர்சனாக இல்லை ஒரு ஆக்டிவான பர்சனாக அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். சம்டைம் இட்லி தோசை இல்லைனா சம்டைம்ஸ் சாப்பிடவே மாட்டேன். நான் சொன்ன மாதிரி சம்மர் டைமாக இருக்கிறதுனால வேறு நிறைய ஐஸ் வாட்டர் ஜூஸ்லாம் குடிக்கிறதுனால வாய்ஸ் வேறு பயங்கர டேமேஜ் ஆகிடுச்சு கோல்டால். கொஞ்சம் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஃப்ரைடேன்னு சொல்ல மாதிரி ஜும்மா தொழுதுட்ருக்கேன். ஸோ ஜும்மா தொழுது முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி செய்யணும். ஸோ பிரியாணி வந்து ஆக்சுவலி செஞ்சுட்டோம் பாதி. தால்ச்சா அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறது தான் வேலையாக இருந்துச்சு. ஸோ தால்ச்சாக்கான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு சிக்கனுக்கான மசாலா அதுக்கப்புறம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போடுற நார்மல் மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்பியான சிக்கன் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் தால்ச்சா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு போய் சாப்பிட போயிட்டோம். ஸோ ஒரு ஈவினிங் போல் எங்கே போல் பார்த்திங்களா ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போனோம். அங்கே போயிட்டு குலாப் ஜாம் வித் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் குக்கீஸ் க்ரீம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டே அதோட முடிச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.